ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத திருக்கோயிலில் சுவாமி நம்மாழ்வாருக்கு மாசி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமாக அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதராக அருள்பாலிக்கின்றார். இந்த திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதல்வரான சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் செய்தார். சுவாமி நம்மாழ்வாரின் திவ்யமங்கல விக்கிரகம் வேண்டுமென மதுரகவி ஆழ்வார் பெருமானிடம் கேட்க, தாமிரபரணி பெருநல் சங்கணித்துறையிலிருந்து தீர்த்தம் எடுத்து காய்ச்சவும் என அசரீரி கூற, மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் கைப்படாத உற்சவர் திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது. இந்த நன்னாளை போற்றும் முறையில் ஆண்டுதோறும் மாசி தெப்பத் திருவிழா 13 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இதனையொட்டி நேற்றைய முன்தினம் முளைச்சாற்று ஸ்ரீ கூரத்தாழ்வான் சன்னதியில் இருந்து தேங்காய் வாங்கி கொண்டு விழா ஆரம்பமாயிற்று. தொடர்ந்து நேற்று சுவாமி மதுரகவி ஆழ்வாரின் நகர சோதனையும் நடைபெற்றது. கொடியேற்ற தினமான இன்று அதிகாலையில் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலசந்தி பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்ப பூஜை, கொடி பூஜை நடைபெற்றது. பின்னர் நகர்வலம் வந்த கொடிப்பட்டமானது மங்கள வாத்தியங்கள் முழங்க நம்மாழ்வார் சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்தில் துவஜாரோகணம் நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. நிறைவாக ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்ய சுவாமி நம்மாழ்வாருக்கு கற்பூர ஹாரத்தி நடைபெற்றது. இன்றைய தினத்திலிருந்து நடைபெறும் இந்த திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகின்றார். 5ஆம் திருநாள் கருட சேவை புறப்பாடும், 9ஆம் திருநாள் திருத்தேர் விழாவும், 10 மற்றும் 11ஆம் திருநாள் தெப்பத் திருவிழாவும், 12ஆம் திருநாள் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறும். திருவிழாவின் ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி தலைமையில் கோயில் நிர்வாகத்தினரும் காரிமாறன் கலை காப்பக டிரஸ்ட் அங்கத்தினரும் செய்து வருகின்றனர்.